வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு நிகழ்ல இருக்கும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் பல அடிகள் வாங்கி மரத்து போன உங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் விருச்சக ராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விஷாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷா கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுவதால நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த வாரத்தில் தொகை வரவும் அதிகரிக்க இருக்குது. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிய இருக்கீங்க. இதனால மருத்துவ செலவுகள் குறைந்து எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக இருக்குது. இதனால உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்க இருக்குதுங்க. சென்ற காலகட்டங்களில் உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்துமே இந்த வாரத்தில் படிப்படியாக நடைபெற தொடங்குங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைப்பது உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6க்கு அதிபதியாக செவ்வாய் 8இல் சஞ்சரிப்பதால் எண்ணற்ற மாற்றங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய கிரகங்களான சூரியன், சனி பகவான் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக இந்த வாரம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது அதிர்ஷ்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குதுங்க. இந்த வாரத்துல வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. இதனால் குடும்பத்தில் வீண் செலவுகள் என்பது ஏற்படாது. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால மகான்களுடைய தரிசனம், குருவினுடைய ஆசி, திருத்தல யாத்திரை கிடைக்க இருக்குது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் மகா கும்பபேலா ஸ்தான பாக்கியமும் கிடைக்க இருக்குதுங்க. எதிர்பாராத பண உதவிகளும் கிடைக்க இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. அதே போல சுப செலவுகள் இருப்பினும் அவற்றை சமாளிப்பதில் எந்தவித கஷ்டமும் இருக்காதுங்க. ஏன்னா அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு இந்த வாரத்தில் பணவரவு என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையினால உடல் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்த ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுங்க. கவனம் மிக மிக அவசியங்க. கூடுமான வரையில் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு ஒன்றில் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்தி ஒன்று வர இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் குரு நிலை கொண்டுள்ளதால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்க இருக்குதுங்க. பல பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க சிறந்த வாய்ப்புகளை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலம் பெறுவதால இதுவரை ஏற்பட்ட தடைகள் யாவும் விலக இருக்குதுங்க. உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க இருக்கு. துணிந்து சில முடிவுகளை இந்த வாரத்தில் எடுத்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அருகில் உள்ளவர்கள் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு.
வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு சென்று பட்ட மேற்படிப்பை தொடர நினைத்தாலும் அவை கைகூட இருக்குதுங்க. பரிவர்த்தனை யோக காலத்தில் கல்யாணம், மணிவிழா, கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல உத்தியோகஸ்தர்களுக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிப்பதால அலுவலக பொறுப்புகள்ல பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. இருந்தாலும் நிர்வாகத்தினர், மேலதிகாரிகள் ஆகியோருடைய பாராட்டுதல் கிடைப்பது மனதிற்கு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் இல்லமா அமைஞ்சிருக்குதுங்க. வேலை இல்லாமல் அவதியுறும் விருச்சகராசினியர்களுக்கும் கூட இந்த வாரத்தில் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தன பாக்கியாதிபதியானவர் குரு, சப்தம விரையாதிபதியான சுக்கிரன், சப்தமாதிபதி உச்சம் பெற்று பரிவர்த்தனை யோகம் பெறுவதால இல்லத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெறுங்க. பெண்களால் பெருமை சேர இருக்குது. சுபகாரிய பேச்சுக்கள் திடீரென முடிவாகி மனதை மகிழ்விக்குங்க. எதிர்பார்த்தபடி பூர்வீக சொத்துக்கள் கிடைத்து அதில் ஒரு பகுதியை விற்றுவிட்டு அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழில் வளம் பெருக வழிவகுத்து கொள்வாங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும்படி போட்டி கிடைக்க வைக்க விலகுவாங்க. புதிய திருப்பங்கள் பலவற்றையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சனி பகவான், செவ்வாய் ஆகிய இருவரை தவிர வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட மற்ற அனைத்து கிரகங்களுமே அனுகூலமான பாதையில சஞ்சரிப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க. நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றியும் கிடைக்க இருக்குது. இந்த வாரத்தில் புதன் பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம மற்றும் லாபாதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது நன்மை தாங்க. இதனால உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அதே போல மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்து கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. பாடங்களை மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்கும். தேர்வுகளில் நேர்முக போட்டிகள் சரியான விலையளித்து வெற்றி பெற கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியில் பூமிக்காரகரான செவ்வாய், அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவானும் வலம் வருவதால வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே குரு மற்றும் சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்த ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.